ശ്ലോകം 51. തദാ ദ്വൗ അസുരൗ ഘോരൗ വിഖ്യാതൗ മധുകൈടഭൗ വിഷ്ണുകർണമലോദ്ഭൂതൗ ഹന്തും ബ്രഹ്മാണമുദ്യതൗ. யோகநிதிரையை பிராபிச்ச டைமில் விஷ்ணுவோடு காதுல இருக்கிற அழுக்குலேந்து மது அப்படின்னும் கைடவன் அப்படின்னும் 2 அசுரர்கள் உண்டானா. அவ பிரம்மாவை கொல்லறதுக்காயிட்டு முயற்சி பண்ணினா. ததா தௌ அசுரௌ கோரௌ விக்யாதௌ மது கைடபௌ விஷ்ணுகர்ண மலோத்பூதௌ விஷ்ணுகர்ண மல உத்பூதௌ ஹந்தும் பிரம்மாணம் உத்யதௌ. ததா த்வாவசுரௌ கோரௌ விக்யாதௌ மதுகைடபௌ விஷ்ணுகர்ணமலோத்பூதௌ ஹந்தும் பிரம்மாணமுத்யதௌ. ததா அப்போது 50வது ஸ்லோகத்தோடு கண்டினியூஷன் ஆகும் இது. ததா அப்போது விஷ்ணு கர்ண மல உத்பூதௌ விஷ்ணுவோடு காதுக்குள்ள இருக்கிற அழுக்குலேந்து உண்டானவா. கோரவ் ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கிறவா. மது கைடபவ் மது கைடபர்கள் அப்படின்னு பேர் இருக்கிறவா. விக்யாதவ் ரொம்ப ஃபேமஸா இருக்கிற. தௌ அசுரவ் 2 அசுரர்கள் பிரம்மாணம் பிரம்மாவ ஹந்தும் உத்யதவ் கொல்லறதுக்கு வேண்டிட்டு ரெடியான முயற்சி பண்ணினா. பிரளய காலத்துல இந்த பிரபஞ்சம் சமுத்திரத்துல பிரளய ஜலத்துல முழுகினோன யோக நிதிரைய பிராபிச்ச அவசரத்துல பகவான் யோக நிதிரையில இருக்கிற சமயத்துல பிரபஞ்சம் பிரளயத்துல முழுகின சமயத்துல ஐஸ்வர்ய விஷயங்களோடு கூடி இருக்கிற பிரபுவா இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் அனந்தனோடு மேல படுத்துண்டு யோக நிதிரை பிராபிச்சார். அந்த டைம்ல விஷ்ணுவோடு காதுல இருக்கிற அழுக்குலேந்து உண்டானா 2 அசுரர்கள் மது அப்படின்னும் கைடவன் அப்படின்னும் 2 பேரும் ஃபேமஸா இருக்கிற அசுரர்களாக்கும். அவ 2 பேரும் பிரம்மாவை கொல்லறதுக்கு வேண்டிட்டு முயற்சி பண்ணினா. சர்வஞானியான பகவான் பிரளய காலத்தை தெரிஞ்சுண்டு பகவானுக்கு பரிபாலனம் அப்படிங்கிற கர்மம் இல்லாததுனால பகவான் தாமசி சக்திய சேவிச்சுண்டு ஒரு துணியால எப்படியாக்குமோ மூடி வைக்கிறது அதே மாதிரி பகவானை மறைச்சு வச்சுட்டார். பிரபுவான பகவான் சொந்தம் விருப்பப்படி அந்த சக்தியை சீகரிச்சார். தாமசி சக்திய அதாக்கும் இந்த யோகமாயை அப்படிங்கிறது. அல்லாதக்கு மாயாதேவி பகவானை மோகிப்பிச்சது கிடையாது. பகவான் ஸ்வயம் மாயாதேவிய சீகரிச்சதாக்கும் அந்த டைம்ல அப்படின்னு அர்த்தம். அதனாலேயாக்கும் யோக நிதிரை அப்படின்னு சொன்னது. கர்ணமல உத்பூதர்கள் அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான தாமச குணம் இருக்கிறவா அப்படின்னு அர்த்தத்தை இதுல கொண்டு வரப்படுறது. தேவர்களோடு பிரார்த்தனை காரணமாயிட்டு அடிக்கடி
தேவி எப்படி அவதரிச்சா அப்படின்னு மோக காரணத்தை சம்பந்திச்சு ராஜா கேட்ட கேள்வி. அதனாலேயே முதல்ல மோககாரிணியாயிட்டு தமோகுண பிரதானமாயிருக்கிற தேவியோட அவதாரத்தை குறிச்சு மகர்ஷி சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார். அதுக்காயிட்டாக்கும் இங்க மது கைடவர்களோடு வர்ணனைய ஆரம்பிச்சது. பகவானோட கர்ணமலத்திலேந்து உண்டான 2 அசுரர்களை சொல்லிண்டு அந்த தேவியோட ஃபர்ஸ்ட் அவதாரத்தை சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார். ஸ்லோகம் 52. சநாபி கமலே விஷ்ணு ஸ்திதோ பிரம்மா பிரஜாபதி திருஷ்ட்வா தௌ அசுரௌ சோக்ரௌ பிரசுப்தம் ச ஜனார்தனம். சஹ நாபி கமலே விஷ்ணோஹ ஸ்திதஹ பிரம்மா பிரஜாபதி திருஷ்ட்வா தௌ அசுரௌ ச உக்ரௌ பிரசுப்தம் ச ஜனார்தனம். மகாவிஷ்ணு யோக நித்ரையிலேந்து எழுந்திருக்காதத பார்த்தோன, மகாவிஷ்ணுவோடு கர்ணமலத்திலேந்து உண்டான 2 அசுரர்கள் பிரம்மாவை உபதிரவிக்கிறதுக்கு ஓடிண்டு வரத பார்த்தோன, விஷ்ணுவோடு நாபி கமலத்தில் ஸ்திதி செய்யற சக பிரஜாபதிஹி, அந்த பிரஜாபதியும் பிரபுவுமான பிரம்மா உக்ரௌ தௌ அசுரௌஜா, அந்த 2 உக்ரமூர்த்திகளான அசுரர்களையும் பார்க்கிறார். அசுரர்கள் உபதிரவிக்கிறதுக்கு வராளே, பிரம்மாவை காப்பாற்ற வேண்டின ஜனார்தனன் மகாவிஷ்ணுவானா யோக நித்ரையிலேந்து எந்திருந்துட்டும் இல்லையே இப்படின்னு பார்த்துட்டு பிரசுப்தம் ச திருஷ்டுவா, நன்னா தூங்குற ஜனார்தனனை பார்த்துட்டு இனி ஆராக்கும் என்ன காப்பாத்துவா அப்படின்னு சங்கடப்படுறார் பிரம்மா. சர்வஜனாயிருக்கிற பகவான் பிரளய காலத்துல பரிபாலன கர்மம் மகாவிஷ்ணுவுக்கு இல்லாததுனால தாமசி சக்திய பகவான் ஸ்வயம் ஸ்வீகரிச்சுண்டு யோக நித்ரையில முழுகினார். மாயாசக்தி பகவான அட்டாக் பண்ணல, பகவான் ஸ்வயம் யோக நித்ரைய பிராபிச்சார். பகவானோடு விருப்பப்படி அந்த நித்ரை அப்படிங்கிற தாமச சக்திய பகவான் ஸ்வீகரிச்சார். மாயாசக்தி தன்னால பகவான அட்டாக் பண்ணல, அதனாலயாக்கும் இங்க யோக நித்ரா அப்படின்னு சொன்னது. தேவி எப்படியாக்கும் அவதரிச்சா அப்படின்னும் மோக காரணங்களை சம்பந்திச்ச ராஜாவு கேள்வி கேட்ட விஷயங்களுக்கும் முதல்ல மோககாரிணியா இருக்கிற தமோகுண பிரதானமா இருக்கிற தேவியோட அவதாரத்தை, அந்த தாமசி சக்திய யோக நித்ரா சக்திய சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார் முனி. பிரளய காலத்துல பிரபஞ்சம் கம்ப்ளீட்டா தண்ணி மட்டும் இருந்தப்போ, ஏக சமுத்திரமாயிட்டு இருந்தப்போ, ஐஸ்வர்யம் யசஸ் தொடங்கின எல்லா பகங்களோடும் கூடி இருக்கிற பிரபுவா இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன்
ஆதிசேஷனை மெத்தையாக்கிட்டு யோக நிதிரைய பிராபிச்சார். அந்த டைம்ல மகாவிஷ்ணுவோடு கர்ணமலத்திலேந்து உண்டான உக்ர ரூபிகளாயிருக்கிற மது அப்படின்னும் கைடவன் அப்படின்னும் பேர் இருக்கிற 2 ராட்சசர்கள் பிரம்மாவை கொல்லறதுக்கு வேண்டிட்டு பிரம்மாவோடு பின்னால ஓடினான். அத பார்த்த பிரம்மா பயந்து மகாவிஷ்ணுவ சரணம் பிராபிச்சோன மகாவிஷ்ணு யோக நிதிரையில இருக்கிறத பார்த்தார். பிரம்மாவை காப்பாற்ற வேண்டின மகாவிஷ்ணு யோக நிதிரையில இருக்கிறத பார்த்துட்டு பிரம்மாவுக்கு கவலை உண்டாகிறது. இந்த அசுரர்கள் கிட்டேந்து இனி என்ன ஆராக்கும் காப்பாத்துவா அப்படின்னு பிரம்மா கவலைப்படுறார். ஸ்லோகம் 53. துஷ்டாவ யோக நித்ராம் தாமேகாக்ர ஹ்ருதய ஸ்தித விபோதனார்த்தாய ஹரேர் ஹரிநேத்ர கிருதாலயாம். துஷ்டாவ யோக நித்ராம் தாம் ஏகாக்ர ஹ்ருதய ஸ்திதஹ பிரபோதனார்த்தாய ஹரேஹே ஹரிநேத்ர கிருதாலயாம். பிரம்மா தன்னோட ஆசிரிய ஸ்தானமா இருக்கிற மகாவிஷ்ணுவா பார்த்தார். அந்த பகவானோட யோக நித்ரையில பகவானோட கண்களில அம்பாள் மகாமாயை நித்ரா ரூபமாயிட்டு ஸ்திதி பண்ணறா. பிரம்மாவுக்கான மகாவிஷ்ணுவ எழுப்பணும். மகாவிஷ்ணுவோடு கண்ணுல ஸ்திதி பண்ணற நித்ரா பகவதி நகர்ந்து போகாம மகாவிஷ்ணுவ எப்படி ஆக்கும் எழுப்புறதுக்கு சாதிக்கும்? அதனால பிரம்மா மகாதேவிய அந்த தாமசி தேவிய ஸ்துதிக்கிறார். மகாவிஷ்ணுவையே தூக்கத்துல அழுத்தின அந்த மாயாதேவியையே சரணம் பிராபிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஏகாக்ர ஹிருதய ஸ்திதஹா கான்சன்ட்ரேஷன் ஆயிட்டு ஹரேஹே பிரபோதனார்த்தாய மகாவிஷ்ணுவ எழுப்புறதுக்காயிட்டு ஹரிநேத்ர கிருதாலயாம் அந்த மகாவிஷ்ணுவோட கண்களில யோக நித்ரையாயிருக்கிற அந்த அம்பாள் அந்த அம்பாளை பார்த்துட்டு பிரம்மா ஸ்துதிக்க போறார். அதாக்கும் நம்ம பார்க்க போறோம். பிரம்மாவோட இந்த ஸ்துதியாக்கும் ராத்திரி சுக்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால நம்ம இனி பார்க்க போற ஸ்லோகங்களில ராத்திரி சுக்தத்தையாக்கும் பார்க்கிறோம். 54வது ஸ்லோகத்திலிருந்து. ஸ்லோகம் 54. विश्वेश्वरीं जगद्धात्रीं स्थितिसंहारकारिणीं निद्रां भगवतीं विष्णोरदुलां तेजस प्रभो. विश्वेश्वरीं जगद्धात्रीं स्थितिसंहारकारिणीं निद्रां भगवतीं विष्णोः அதுலாம் தேஜஸ பிரபுஹு. ஒன்னுകൂടെയും கம்பேர் பண்ண முடியாத தேஜ பிரபாவத்தோடு கூடின விஷ்ணுவோடு அந்த யோக நித்ரைய நான் ஸ்துதிக்கிறேன் அப்படின்னு பிரம்மா ஸ்துதிக்கிறார். விஸ்வேஸ்வரி தேவிய ஜகத்தாத்ரி இந்த பிரபஞ்சத்தை பரிபாலனம் பண்ணற தேவிய தேஜசஹா விஷ்ணோஹோ தேஜஸ்வரூபியாயிருக்கிற விஷ்ணுவோடு தாம் அந்த யோக நித்ராம் அந்த யோக நித்ரை அப்படிங்கிற நித்ராம் நித்ரா தேவிய
துஷ்டாவா பிரம்மா இப்படி ஸ்துதிச்சார். பிரம்மாவோடு இந்த ஸ்துதியாக்கும் ராத்திரி சுக்தம் 54வது ஸ்லோகத்திலேருந்து 68வது ஸ்லோகம் வரைக்கும் ராத்திரி சுக்தமாக்கும். விஸ்வேஸ்வரி பிரபஞ்சத்தோடு ஈஸ்வரியாயிருக்கிற, பிரபஞ்சம் முழுவன் வியாபிச்சிருக்கிற, ஈஷாவாசம் இதம் சர்வம் அப்படிங்கிற அந்த தேவி, ஜெகத்தாத்ரி பிரபஞ்ச பரிபாலனம் நடத்துற பிரபஞ்ச நாயிகையாயிருக்கிற, ஸ்திதி சம்ஹாரகாரிணி பரிபாலனத்தையும் சம்ஹாரத்தையும் செய்யறவளாயிட்டிருக்கிற, அதுலாம் ஒன்னுகூடையும் கம்பேர் பண்ண முடியாத அந்த பகவதி ஐஸ்வர்யம், யசஸ், ஸ்ரீ, ஞானம், வீரியம், வைராக்கியம் இப்படி இருக்கிற எல்லா பகங்களும் இருக்கிற தேஜசஹா விஷ்ணோஹோ தேஜஸ்வரூபனாயிருக்கிற விஷ்ணுவோடு தாம் அந்த நித்ராம் யோக நித்ரையாயிருக்கிற நித்ராதேவிய பிரம்மா இப்படி துஷ்டாவா ஸ்துதிச்சார். மாயாதேவியோடு பிரபாவத்தால தூங்கின்னு இருக்கிற அந்த யோக மாயையில முழுகி இருக்கிற விஷ்ணுவை பார்த்துட்டு கான்சன்ட்ரேஷனோடு கூடிட்டு விஷ்ணுவை எழுப்புறதுக்கு வேண்டிட்டு விஷ்ணுவோடு கண்ணுல தூக்கமா உட்கார்ந்து இருக்கிற பிரபஞ்ச நாயகியான அந்த அம்பாளை எழுப்புறதுக்கு மகாவிஷ்ணுவோடு யோக நித்ரையாயிருக்கிற அந்த நித்ரா தேவிய பிரம்மா ஸ்துதிச்சார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். நித்ரா அப்படிங்கிற அந்த தாமசி சக்திய ஆக்கும் இங்க ஸ்துதிக்கிறது. விஸ்வேஸ்வரி பிரபஞ்சத்துல முழுவன் ஈஸ்வரியா இருக்கிற, ஜெகத்தாத்ரி ஜெகத் ஜனனியா இருக்கிற, இந்த பிரபஞ்சத்தோடு அம்மாவா இருக்கிற, ஸ்திதி சம்ஹாரகாரிணி ரட்சை அதே மாதிரி சம்ஹாரம் இதெல்லாம் செய்யற அம்பாள். அதுலாம் அம்பாளுக்கு துல்லியம் வேற ஒண்ணுமே இல்லை. பகவதி ஐஸ்வர்யபூர்ணமா இருக்கிற தேஜசஹா விஷ்ணுஹோ தேஜோரூபனான விஷ்ணுவோடு தாம் யோக நித்ராம் அந்த யோக நித்ரையா இருக்கிற நித்ரா தேவிய துஷ்டாவா பிரம்மா ஸ்துதிச்சார். ஸ்லோகம் 55. த்வம் ஸ்வாஹா த்வம் ஸ்வதா த்வம் ஹி வஷட்கார ஸ்வராத்மிகா சுதா த்வமக்ஷரே நித்யே த்ரிதா மாத்ராத்மிகா ஸ்திதா. த்வம் ஸ்வாஹா த்வம் ஸ்வதா த்வம் ஹி வஷட்கார ஸ்வராத்மிகா சுதா த்வம் அக்ஷரே நித்யே த்ரிதா மாத்ராத்மிகா ஸ்திதா. பிரம்மா தேவிய ஸ்துதிக்கிறதாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். அக்ஷரே நித்யே பிரம்மரூபிணியா இருக்கிறவளே, நித்யா இருக்கிறவளே, ஸ்வாஹா தேவகணங்களுக்கு திருப்திய கொடுக்கிற அந்த சக்தி துவம் அம்பாள்தான். ஸ்வதா பிதிருகணங்களுக்கு திருப்திய கொடுக்கிறதும் துவம் அம்பாள்தான். வஷட்காரஹா வஷட் அப்படிங்கிற சப்தமும் அம்பாள்தான். யாகாதி கர்மங்களில தேவர்களை பிரீதிப்படுத்துறதுக்காயிட்டு உபயோகிக்கிற சப்தமாக்கும் வஷட்.
உதாத்தஸ்சானுதாத்தஸ்ச ஸ்வரிதஸ்ச ஸ்வராஸ்த்ரஹ. உதாத்தஸ்சானுதாத்தஸ்ச ஸ்வரிதஸ்ச ஸ்வராஸ்த்ர. யஜ்ஞத்துக்கு உபயோகிக்கிற உதாத்த அனுதாத்த ஸ்வரித ஸ்வரங்களாக்கும் இந்த வஷட் அப்படிங்கிறது. ஸ்வராத்மிகா த்வம் ஹி. சொர்க்காத்மிகையும் அம்பாள் தான் அப்படின்னு இங்க பிரம்மா அம்பாளை ஸ்துதிக்கிறார். துவம் சுதா, அமிர்தஸ்வரூபியா இருக்கிற தேவி. த்ரிதா மாத்ராத்மிகா ஸ்திதா, அகார உகார மகார ரூபிணியா இருக்கிறவள், அர்த்த மாத்ரா ஸ்வரூபிணியா இருக்கிற தேவி. இப்படின்னு எல்லாம் தேவிய ஸ்துதிக்கிறார். தேவதா பூஜைகளோடு சந்தர்ப்பத்தில் ஸ்வாஹா மந்திரம் உபயோகிக்கப்படுறது. அந்த ஸ்வாஹா மந்திரம் அப்படிங்கிறது தேவியாக்கும் அப்படின்னு சொல்றார் பிரம்மா. பித்ருபூஜா சந்தர்ப்பத்தில் பித்ருபூஜா மந்திரமா இருக்கிற ஸ்வதா மந்திரம் அதை சொல்லி பிதர்களுக்கு பூஜை பண்றத சந்ததி பரம்பரைகளை கொடுத்து அனுகிரகிக்கிறதும் தேவிதான். யாகாகிரியில ஹவிசு புரோட்சணம் செய்யறத உச்சரிக்கப்படுற வஷட் அப்படிங்கிற ஸ்வரங்களும் அம்பாள் தான். ஸ்வரங்களோடு சொரூபமாயிட்டு இருக்கிறதும் அம்பாள் தான். சுதா அப்படின்னா அமிர்து, அமிர்தாயிட்டிருந்து தேவர்களுக்கு மரணத்தை இல்லாம பண்றதும் தேவியாக்கும். நித்தியமான ஓங்கார சப்தத்துல, அந்த பிரணவ சப்தத்துல அகார உகார மகார ரூபங்களாயிருக்கிற 3 டைப்ல இருக்கிற அர்த்த மாத்ரா ரூபத்துல ஸ்திதி செய்யற அந்த சொரூபமும் அம்பாள் தான் அப்படின்னு பிரம்மா அம்பாளை ஸ்துதிக்கிறார். தாமசி சக்தியாயிருக்கிற நித்ரா தேவிய ஸ்துதிக்கிறார் பிரம்மா. ஏகைவ சக்தி பரமேஸ்வரஸ்ய பின்னா சதுர்தா விநியோக காலே போகே பவானி புருஷேஷு விஷ்ணு கோபேஷு காளி சமரேஷு துர்கா. விஷ்ணுவுக்கும் காளிக்கும் இங்க ஏகத்துவம் அப்படிங்கிற பாவம் கொடுக்கப்பட்டிருக்கு. மகாவிஷ்ணுவோடு கண்களில நித்ரையா உக்காந்துட்டு இருக்கா தேவி, விஷ்ணுவுல லயிச்சு உக்காந்துட்டு இருக்கா தேவி. மதுகைடபவதம் விஷ்ணு வேஷத்தோடு கூடின அந்த காளியால செய்யணும் அப்படிங்கிற காரணத்தால பிரம்மா தேவிய ஸ்துதிக்கிறார். அதாக்கும் ராத்திரி சூக்தம்.